குட் மார்னிங். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, யூஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு கோட் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம யூஜிடிஆர்பிக்குள்ளே சிலபஸ் என்னங்கிறத பார்ப்போம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. யூனிட் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். Unit 4 Vector Calculus and Fourier Series Fourier Transforms. Unit 5 Algebraic Structures. Unit 6 Real Analysis. Unit 7 Complex Analysis. Unit 8 Mechanics. Unit 9 Operation Research. Unit 10 Statistics Probability. இப்போ பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸில் இருக்குது. இந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2001 இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் எலிமெண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் லெவலாக இருக்கட்டும், பிஆர்டி, பிடி அசிஸ்டண்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு இந்த யூஜிடிஆர்பி சிலபஸில் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ்சி புக்கில், அதாவது பிஎஸ்சி நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு இல்லை சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்திங்கன்னா 2 பேப்பர் நீங்கள் தனித்தனியாக படித்த 2 பேப்பர் சேர்த்து ஒரு யூனிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் வந்து நடந்து முடிஞ்ச அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அந்த சிலபஸில் உள்ள போர்ஷனும் பாதி வந்து இங்கே இருக்குது. அந்த போர்ஷனும் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சிலபஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போர்ஷன் பாதி இங்கே இருக்குது. அதை தாண்டியும் யூஜி சிலபஸ் பிஎஸ்சியில் உள்ள படித்த பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம வந்து இதுக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.